அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது தாவேக தலைவர் விஜய் திருச்சி புறப்பட்டிருக்கிறார். எந்தெந்த இடங்களில் இன்றைக்கு பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்? எத்தனை மணிக்கு பரப்புரையை தொடங்க இருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்கள். ராஜலட்சுமி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் இன்று நாகை மற்றும் திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். முன்னதாக நாகை, புத்தூர், ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்கள் கூறி அந்த இடத்தில் போலீசார் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். எனவே அதற்கு பதிலாக அண்ணா சிலை பகுதியில் பிரச்சாரத்திற்கு அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 11 மணிக்கு அவர் அந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அவரது வீட்டில் இருந்து தனி விமானம் மூலமாக விமான நிலையம் வந்து தனி விமானம் மூலமாக திருச்சி சென்று அங்கிருந்து நாகைக்கு சாலை மார்க்கமாக செல்ல இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விமான நிலையத்திற்கு வந்து தனி விமானத்தின் மூலமாக அவர் திருச்சி சென்று திருச்சியிலிருந்து நாகை செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல திருவாரூர் நகராட்சி அலுவலகம் அருகே பிற்பகல் 3 மணி அளவில் விஜய் உரையாற்ற இருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பாக 20க்கும் மேற்பட்ட கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அதன்படி பார்க்கும் பொழுது அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையை பொறுத்த வரைக்குமே போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடாது, பொது சொத்திற்கு சேதம் விளைவிக்க கூடாது, கட்சியின் தொண்டர்களை கட்டுக்கோப்பான முறையில் தலைவர் வழிநடத்த வேண்டும் என்றெல்லாம் போலீஸ் தரப்பில் இருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்ட 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் செல்லும் கேரவன் வாகனத்தின் பின்னால் 5 வாகனங்களுக்கு மேல் செல்லக்கூடாது. அந்த வாகனத்தின் முன்பாகவே பின்பாகவோ இருசக்கர வாகனம், கார் அல்லது நடந்தோ செல்லக்கூடாது. விஜயின் வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என்று போலீஸ் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் இன்றைக்கு நாகை மற்றும் திருவாரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.